VNCC நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யோகா ஆசிரியர் ரகுராமன். இன்னைக்கு நம்ம என்ன ஆசனம் பார்க்க போறோம்னா சர்வாங்காசனம், குயின் ஆஃப் ஆல் ஆசனாஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. சர்வ அங்கங்களுக்கும் எல்லா அங்கங்களுக்குமே பலன் தரக்கூடிய ஒரு ஆசனம். கழுத்துல நம்ம எந்த ஆசனமே தலைகீழ பண்றது, கழுத்துக்கு நம்ம லோடே கொடுக்க கூடாதுங்க. அதுக்கு அழுத்தமே கொடுக்க கூடாது. நம்ம மொத்த பாடி வெயிட்டுமே கையில தான் இருக்கணும். அதனாலதான் அதுக்கு ஆங்கிலத்துல அழகா ஷோல்டர் ஸ்டாண்டுன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த முறையில பண்ணும்போது உங்களுக்கு பாதிப்பு வராது, பலன்கள் நிறைய கொடுக்குங்க. நீங்க ஷோல்டர் கரெக்டா ஒரு பொசிஷன் வைக்காம நீங்க ரொம்ப ஏளனமா பண்ணி பழகுனீங்கன்னா கண்டிப்பா அது நெக்கில் உங்களுக்கு ஸ்டிப்னஸ் ஸ்ட்ரெயின் அதிகமாகும், பாதிப்பு வரும். எப்பவுமே யோகா கவனமா பண்ணணும். யோகா ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை முறையா பண்ணணும். இதுவுமே யோகா ஆசிரியருடைய சப்போர்ட்டோட தான் பண்ணணும். அவங்களுடைய வழிகாட்டுதலின் படிதான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது. கண்டிப்பா ஷோல்டர் சப்போர்ட்ல தான் இந்த ஆசனம் பண்ணணும். இந்த ஆசனம் எப்படி பண்ணலாங்கிறது இப்ப பார்க்கலாம். கால் மடக்கிங்க, கை இப்படி வச்சுக்கோங்க, கால் நேரா வச்சுக்கோங்க. கை கொஞ்சம் உள்ள வச்சு கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க. கை முடிஞ்சாலும் உள்ள கொண்டு வாங்க. அவ்வளவு. கால் நேரா இருக்கணும். உங்க பாடி வெயிட் கையில இருக்கணும். இது முடிஞ்ச அளவு கை உள்ள கொண்டு வந்துக்கலாங்க. கை நேரா இருக்கணும், கால் நேரா இருக்கணும். இதுதான் சர்வாங்காசனம் பண்ணக்கூடிய முறை. இதுமே ஒரு 2 நிமிடம் வரைக்கும் பண்ணலாங்க. அதிகமாகவும் பண்ணலாம், பட் 2 நிமிடம் போதுமான அளவு போதும். கால் நேரா இருக்கணும், கை அதே மாதிரி உங்க பாடி வெயிட் கையில தான் இருக்கணும், தலைக்கு கொடுக்க கூடாது. இதுதான் சர்வாங்காசனம் பண்ணக்கூடிய முறை. ஒரு 2 நிமிடம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணும்போது கால் இப்படி மடக்கி கீழே கொண்டு வந்து மெதுவா கீழே கொண்டு வரும். சர்வாங்காசனத்துடைய பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மெயினா இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு இது பண்ணலாங்க. அதே மாதிரி வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குமே சர்வாங்காசனம் பண்ணும்போது உங்களுக்கு அது வெரிகோஸ் ப்ராப்ளத்துக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தைராய்டுக்கு முக்கியமா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நான் தைராய்டுக்குன்னே தனியா ஒரு வீடியோவே போடுவோம். ரெகுலரா யோகா பண்ணீங்கன்னா தைராய்டுக்கு வேற ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் யோகா கூட சேர்ந்து பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ சர்வாங்காசனம் பண்ணும்போது கண்டிப்பா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணலாங்க. என்னன்னா இந்த என்லார்ஜ்டு தைராய்டு கிளாண்டுங்குவாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது பண்ண வேண்டாங்க. ஏன்னா பண்ணும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும் உங்களுக்கு. மைல்டு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமா அது பண்ணலாம். அதே மாதிரி இது உமன்ஸ் ஹெல்த்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான், பெண்கள் எல்லாருமே பண்ணலாங்க. இதுல மற்ற உறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு பலப்படுங்க. அதனால்தான் இது பேரே சர்வாங்க ஆசனம்னு பேர் வச்சிருக்காங்க. சர்வ அங்கங்கள், எல்லா உறுப்புகள் எல்லா அங்கங்களுக்குமே பலன் கொடுக்கும். தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும், ஹைப்பர் டென்ஷன் சரியாகும், தூக்கம் இன்சோமினியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இது பண்ணலாங்க. ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய யோகா மையத்துல தூக்க பிரச்சனைன்னு வந்தவங்க நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு ரெடியா இருக்குது. ஸோ தூக்கம் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இது பண்ணலாங்க. இது யாரு பண்ணக்கூடாதுன்னா, இந்த வீக் ஆர்கன்ஸ் இருக்குங்க, அவங்களுக்கு இப்போ கணையம் கொஞ்சம் வீக்கா இருக்கும், கிட்னி வீக்கா இருக்கும், வேற உறுப்புகள் வீக்கா இருக்கிறவங்க இந்த மாதிரி தலைகீழா பண்ற ஆசனங்கள் பண்றதை தவிர்த்துக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க இந்த ஆசனங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகி அவங்க பண்ண சொன்னாங்கன்னா பண்ணுங்க. ரொம்ப வீக் இம்யூனிட்டி இருக்கிறவங்களுமே இந்த தலைகீழா பண்றதை எடுத்துன்னே பண்ண வேண்டாங்க. எளிமையான ஆசனங்கள் பண்ணிட்டு இந்த ஆசனம் பண்ணுங்க. நன்றிங்க.